காஞ்சிபுரத்தை சேர்ந்த 15 வயசு சிறுமி தன்னோட பாட்டி வீட்டு விசேஷத்துக்காக திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்க பிரம்மதேச பகுதிக்கு வந்திருக்காங்க. வந்த அந்த பொண்ணு இரவு நேரத்தில் நடந்து போகும் பொழுது ஒரு வாகனத்தில் லிஃப்ட் கேட்டு அதில் ஏறினதாகவும், அந்த இடத்துல தான் தவறு நடந்திருக்கு. அதாவது 8 பேர் கொண்ட ஒரு கும்பல் அந்த பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்ட அந்த காரணத்தினால அந்த பெண் திரும்ப அவங்க சொந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் அம்மா அப்பா கிட்ட எனக்கு வயிறு வலி தாங்க முடியல அப்படின்னு சொன்னதாகவும், அதுக்கப்புறம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற விவரம் வந்து தெரிஞ்சிருக்கு. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த காவல்துறை விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. சிறுமியை அட்மிட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில் சீருடை அல்லாத உடை அணிந்து காவல்துறை அங்கே கண்காணிச்சிட்டு வராங்க. ஏன்னா அந்த சிறுமியோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால இதுதான் அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத நியூஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சகோதரர் ஒருத்தர் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 5 காணொலி நாம் வந்து வெளியிடணும். இதுபோல் தவறுகள் நடக்கிறது போதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நடந்தேறிய இந்த கொடூரமான சம்பவத்தை பற்றி நான் ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னா, வீட்டில் வளர்கிற ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அது வளர்றதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு பெற்றவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத தான் அந்த இடத்துல பதிவு பண்ணோம். பெற்றோர்கள் தன் பெற்ற குழந்தைய சரியான முறையில் கண்காணித்தார்களேயானால் இதுபோல் காவல்துறை கண்காணிப்பு அப்படிங்கிறது அவசியமாக இருக்காது. அதே போல் சுற்றத்தார்களின் கண்காணிப்பும் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம்.